அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டோட ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறது இந்த கிச்சனு. இந்த கிச்சனோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி வீடு கட்டுங்க. அதாவது கிச்சனை நீங்க வடிவமைப்பேன் சிறந்த முறையில தான் இருக்கும். நம்ம கிச்சனை வடிவமைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆள் நின்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கிச்சனோட ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கணும். குறைஞ்சது ஒரு சதத்துக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வெளிச்சம் மற்றும் காற்றுலாம் உள்ள வெளியே சர்க்குலேஷன் ஆகிறது கரெக்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு சதம் ஆச்சு பிளான் பண்ணுங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனோட வென்டிலேஷன் கரெக்டான முறையில் அமைங்க. ஏன்னா லேப்டு போட்ட பிறகு நம்ம அதை அமைக்க முடியாது. லேப்டு வரதுக்கு முன்னாடி எங்கே வரப்போகுது அந்த வென்டிலேஷன், அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் எங்கே வரப்போகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிடணும். ஏன்னா லேப்டு போட்ட பிறகு, அதாவது நம்ம எல் ஷேப்பில் நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா பறன் ஆட்டம், அந்த பறன் எதுக்குன்னா அது மேலே எதனா திங்ஸ் எதனா வச்சுக்கிறதுக்கு நம்ம போடுவோம். அது போட்டுட்ட பிறகு நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேனு கொடுக்கறதுக்கு முடியாது. எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த லேப்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல தான் வரப்போகுது, இந்த இடத்துல நம்ம லேப்டு போடலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் லேப்டு போட்ட பிறகு இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இடிச்சுட்டு வைக்கிற மாரி தான் இருக்கும் அந்த லேப்டை. அதுக்கு அதிகப்படியான செலவும் ஆகும். அப்படி நம்ம அப்படியே விட்டுட்டுனா கூட நம்ம சமையல் பண்ணும்போது பிசு பிசுன்னு அந்த டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு பண்ணால் வீட்டை நம்ம சிறந்த முறையில் அமைக்கலாம். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் மட்டம் எவ்வளோ அடியில் இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா வீடு கட்டி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பெட்ரூமோட ஜன்னல் மட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடியிலே இருக்கும். ஆனால் கிச்சனோட ஜன்னல் மட்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 அடி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்று அந்த 3 அடியிலே நம்ம அந்த லெவலே குத்துருந்தோம்னா கண்டிப்பாக காற்று உள்ளே வரும்போது அடுப்பு அணையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 1 அடி மேலே ஏற்றி குத்துருப்பாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, மற்றவங்க யாருன்னா வீடு கட்டியிருந்தா கூட அதுக்கோசரம் தான் அது 1 அடி மேலே ஏற்றி கொடுப்பாங்க. குறைஞ்சது 4 அடி கொடுப்பாங்க. இது நீங்கள் வீடு கட்டும்போது இதுவும் தெரிஞ்சுக்கின்னு பண்ணுறது நல்லது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட மேடையோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 2 அடி வரையும் கொடுக்கலாம். அது பொதுவாக நம்ம எல்லாத்துலேயும் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2 அடி. ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சமைக்க போகிறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டராகவும் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் டாலராகவும் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ அதுக்கேற்ற மாரி அவங்களுக்கு எது வசதியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கின்னு அந்த அடி அது எவ்வளோ அடியோ 2 அடியோ 3 அடியோ அதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிங்க் எங்கே கொடுக்க போகிறோம், அது அடுப்புக்கும் அதுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்கணும்னு பார்த்துங்க. குறைஞ்சது ஒரு 3 அடி 4 அடியாச்சும் இருக்கணும். ஏன்னா அது தண்ணி நம்ம செதறாமல் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஏன்னா தண்ணி செதச்சுன்னா பக்கத்துலேயே நம்ம சமைச்சிட்டு இருப்போம், பக்கத்துலேயே கை கழுவும்போது தண்ணி இதில் செதறாமல் இருக்கிறதுக்கு குறைஞ்சது 4 அடியாச்சும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் எங்கே கொடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுக்கான சுவிச்சஸ், கிரைண்டருக்கான சுவிச்சஸ், மிக்சி ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே செய்யக்கூடிய அடுப்புலாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் கொடுக்க போகிறோம்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வீடு அந்த சமையல் ஏரியா வடிவமைக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். கிச்சனோட பிளான் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு சதத்துக்கு பிளான் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் எங்கெங்கே கொடுக்க போகிறோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அதோட அந்த அடுப்புக்கும் சிங்க்குக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா 4 அடியாச்சும் இருக்கணும். அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 அடி. ஆனால் அது நம்ம சொன்ன மாரி வீட்டில் இருக்கக்கூடிய அவங்கள வச்சு நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க எவ்வளோ ஐடியில் இருக்காங்க, அது அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த அடி தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய எவ்வளோ அடியோ 2 அடியோ 3 அடியோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுக்கடுத்தது வென்டிலேஷன் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் லேப்டு பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், எங்களை நீங்கள் அணுகணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.